ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த கேமரா வாங்கினதுலேருந்து 360 வீடியோ மட்டும்தான் நான் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து நான் மைக் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலை. சும்மா மட்டும் கேமராவை மட்டும் மாட்டி மவுண்ட்டில் மட்டும் மாட்டி நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். மைக் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மாட்டியிருக்கேன். மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு செக் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 360 தான் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாகவே. எனக்கு வந்து அந்த வைட் ஆங்கிளில் வந்து சிங்கிள் லென்ஸ் மோடில் வந்து நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி செக் பண்ணலை. அது எனக்கு வீடியோ போடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மோடில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக எடுத்துகிட்டு வந்தேன். அண்டு இன்னொரு மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் வண்டியை நான் 20 நாள் ஓட்டவே இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, சார்ஜ் வந்து டவுன் ஆகிடுது வண்டியில். நான் திருப்பி ஒன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எங்கேயாவது நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா வந்து வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடுது. எனக்கு வந்து மெயினாக வந்து மைக்கோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறமா வைட் ஆங்கிளில் வந்து ஒரு வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரிக்கு சார்ஜ் போடணும். சார்ஜ் எப்படி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம வண்டி ஓட்டும் போதே அதுவே ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆகுறோன்ற பாருங்க, வண்டி ஓட்டும் போதே அதுவே வந்து ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு 10 to 20 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஹைவேல ஓட்டணும்னு வச்சுக்கோங்க கண்டினியூஸாக. அது ஒரு 15 to 20 மினிட்ஸில் வந்து சார்ஜ் வந்து அகெயின் கொஞ்சம் ஃபுல்லாகும். அதனால் பார்ப்போம். எனக்கு இப்போதைக்கு வந்து நான் இந்த வண்டி யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோவா. அதனால் எனக்கு எடுக்கணும்னு தோண மாட்டேங்குது. பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் வந்து கேமரா வாங்கி, நான் ஆக்சுவலாக கேமரா வாங்கி ஒரு 3-4 வீடியோ தான் எடுத்திருப்பேன். அது மைக் இல்லாமல் தான் எடுத்தேன். அண்ட் மைக்கோட பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறேன் இந்த செட்டப்பில். மோட்டோ விலாகிங்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்களாம் வந்து ஒரு ஃபுல் செட்டப்போட வச்சு வீடியோஸ்லாம் போடுவாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளே அதை வந்து பண்ணுறோம் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மாதிரி தான் இருக்குது. என்ன பேசுகிறதுன்னு தெரியல மெயினாக. அதோட தான் போக போக அது வந்து பிக்கப் ஆகிடும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த ஃபீல் எப்படி இருக்குன்னா, அயன்மேன் வந்து அந்த சூட்டுக்குள்ளே போயிட்டா சுற்றி இருக்க எல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்குங்க இந்த ஃபீல். வந்து உள்ளே வந்து மைக் இருக்குது, வெளியில் வந்து கேமரா இருக்குது, நம்ம அதுக்கு மேலே வந்து ஹெல்மெட் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம இன்சைட்லேயே இருக்குமா ஹெல்மெட்குள்ளேயே. ஸோ அந்த ஃபீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஏதோ வேறு ஒரு வேர்ல்டில் வந்து பேசிகிட்டே நம்ம பாட்டுக்கு தனியாக போகிற மாதிரி இருக்குது. நார்மலாக ஜென்ரலாக வந்து பாட்டு மட்டும் கேட்டுட்டு நம்ம வண்டி ஓட்டியிருப்போம். நம்ம பேசிக்கிட்டே சம்டைம் பேசிகிட்டே போயிருப்போம் ஏதாச்சும் டிப்ரெஷனில் இருக்கும்போது பயங்கரமாக. இப்போ தான் வந்து மைக்கோட வந்து அது வீடியோவோட ரெக்கார்டிங் ஆகி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன். பார்க்கலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வைட் ஆங்கிள்லேயும் வீடியோ ஷூட் பண்ணதே இல்லை. பார்ப்போம் வைட் ஆங்கிளும் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் வந்து வீடியோ டெவலப் பண்ணி போடுறேன். அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு வந்து இந்த கேமராவோட ஆங்கிள் வந்து கொஞ்சம் கிராஸாக ஃபிக்ஸ் ஆன மாதிரியே இருக்குது. என்னோடய ஹெல்மெட் தான் கிராஸாக, இல்லைனா வந்து இந்த கேமரா தான் அப்படி இருக்கான்னு தெரியல. நான் அட்ஜஸ்ட் பண்ணியும் பார்த்தேன். எனக்கு வந்து கேமரா தான் வந்து இந்த ஃபிக்ஸ் பண்ணுறது தான், அந்த மவுண்ட்டு தான் வந்து ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் ஃபஸ்ட் டைம்லேருந்தே போடும் போதுலேருந்தே இந்த மவுண்ட் வந்து இப்படி தான் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கிராஸாக இருக்கும். 3-4 லாரி ஒன்றா போகுதுங்க. 1 2 3 4 5 3 லாரி அதில் ஓவர்டேக் பண்ணுது. பின்னாடியே நம்மளும் போகிறோம். லாரிங்கெல்லாம் பார்த்தாலே லைட்டாக பயமாக தான் இருக்குது. கரெக்டாக தான் போகிறாங்க, பட் ஆனால் பெருசாக இருக்கா தாண்டி போகிறப்ப நமக்கு லைட்டாக பயமாக இருக்கு. இது எந்த இடம்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு.
அண்ட் கைஸ் ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு மோட்டலோட கார்பன் கிளீனர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அண்ட் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது, அந்த கார்பன் கிளீனர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் உங்களுக்கு ஒரு நாள் வந்து அதை ஊற்றியே காட்டுறேன், எப்படி வண்டியில் ஊற்றி ஓட்டணும், அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த பாட்டில் வந்து எங்கள் வீட்லேயே தான் இருக்குது. நானே வந்து என் வண்டியில் ஊற்றலை. ஆக்சுவலாக நான் வந்து ஜென்ரல் சர்வீஸ் வந்து நார்மலாக ஒரு கடையில் பண்ணேன், எப்போவுமே Yamaha ஷோரூமில் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு ஷாப் லோக்கல் ஷாப் ஒன்று இருந்துச்சு, அந்த ஷாப்லேயே கொடுத்து பண்ணிட்டேன் வண்டியை. ஆனாலும் அப்படியே தான் இருக்குது, வைப்ரேஷன்லாம் பயங்கரமாக தான் தெரியுது, வண்டி ஸ்மூத்தாலாம் ஒன்றும் இல்லை. அது அந்த சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நான் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு கேமராவும் கரெக்டாக வந்துச்சு. நான் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டல் வந்து எப்படி கார்பன் கிளீனர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நிறைய பேர் வண்டியில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி வண்டியில் ஊற்றிருக்கேன். அண்ட் நான் வந்து அந்த வீடியோக்கு அப்புறம் நான் வந்து என் வண்டியில் போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் வந்து போடவே இல்லை. இந்த அக்கா என்னங்க முன்னாடி ரொம்ப நேரமாக போயிட்டுருக்காங்க. அண்ட் வந்து நான் வந்து அதை வந்து என் வண்டியில் வந்து போடணும், ஏன்னா வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஊற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் நான் ஊற்றவே இல்லை அதை வந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாகவே போட்டேன், என் வண்டியிலே ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? நான் இன்றைக்கே எடுத்துகிட்டு வரணும் தாங்க நினச்சேன். பட் ஆனால் என் வண்டி வந்து நான் ஷெட்டில் விட்டுருக்கேன். ஸோ நடந்து போய் எடுத்துகிட்டு வரணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவையும் பாக்கெட்டில் தான் வச்சுருந்தேன், பேக் எதுவுமே கொண்டு போகல. கேமரா பாக்கெட்டில் வச்சுருந்தேன், பர்ஸ் இருந்துச்சு, நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு பாக்கெட்டில். அதனால் அந்த பாட்டில் சின்ன பாட்டில் தான் அது. பட் ஆனால் அதையும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லாதது ஒரே காரணத்தினால நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரல. ஆனால் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் கேட்குறாங்க நிறைய பேர், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக நினைக்கிறேன், திங்க் பண்ணுறேன். பட் ஆனால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? அண்ட் இந்த ரோடு இருக்குது, நான் உங்களுக்கு இது மெயினாக சொல்லி ஆகணும். என்னென்னா சென்னையில் வந்து எனக்கு சென்னையில் இந்த ரோடு இருக்குது, ஹைவே இருக்குது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து நிறைய டிப்ரெஷன் ஆகும். ஓகேவா? அது எதனாலன்னா ஒன்றும் தெரியல. பட் ஆனால் சும்மா டிப்ரெஷனுக்குள்ளே போகிற ஒரு ஆள். வந்து மைண்ட் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடும், பிரெயின்லாம். நான் அப்படியே ஒரு மாதிரி லாக் ஆகிடுவேன். அந்த டைம்லலாம் நான் வந்து பைக் எடுத்துகிட்டு எங்கே வருதுன்னு தெரியாது, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கணும், எனக்கு பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் எனக்கு வந்து பைக் ஓட்டின மாதிரியே இருக்கணும். சிட்டிக்குள்ளெலாம் போனால் டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கே ஓட்டுறதுக்கு. அதனால் நான் இதில் மூவிங்லேயே இருக்குமா வண்டி, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எனி டைம் வந்து பைக்கை எடுத்தாலே இந்த ரோட்டுக்கு தான் வருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ரோடு. இது வந்து எங்கே வந்து கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக வந்து தாம்பரமில் போயிட்டு, தாம்பரம் இல்லை பெருங்குளத்தூரில் போயிட்டு கரெக்டாக இது வந்து இறங்கும் இந்த ஹைவே. எங்கே ஏறும்னு பார்த்தீங்கன்னா, மாதாவரம் ரவுண்டானா தாண்டி வந்தீங்கன்னா புழலுக்கு முன்னாடி கரெக்டாக ஏறும். புழலில் ஒரு டோல்கேட் வரும், போரூரில் ஒரு டோல்கேட் வரும். ஆமாம் கரெக்டு, 2 தான் வரும் டோல்கேட். பைக்கில் போகிறதுனால நமக்கு டோலுக்கு அமௌண்ட் கிடையாது. நான் புழல் டோல் தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக போரூர் டோல்கேட்டே வந்துருச்சு. காட்டுறவங்களுக்கு போரூர் டோல்கேட்டை. எனக்கு இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆஹா, ரோடு என்ன திடீர்னு இப்படி இருக்குது. இந்த ரோட்லலாம் எப்படிங்க வேகமாக வர முடியும்? ஹைவேல இப்படிலாமா இருக்கும்? இதில் போரூர் ஜங்ஷன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி க்ரௌடாக. இதை போரூரை நீங்கள் தாண்டி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மீன்ஸ் இந்த சென்ஸ் ரோடு வந்து கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக, நீட்டாக, பீஸ்ஃபுல்லாக நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்.
இப்போ ஒரு டோலில் மட்டும்தான் இப்படி இருக்கும். இந்த காரை பாருங்க, செம்மையாக இருக்குது. வண்டி நல்லா ஸ்கிட்டாகுது பின்னாடி. இடத்துல இதுக்கு முன்னாடி வரும்போது உள்ளே ஒரு வழி வச்சுருந்தாங்க பைக்குக்கு போகிறதுக்கு மட்டும். நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருக்குமான்னு தெரியல. இருக்குது, பரவாயில்ல. நம்ம அடிக்கடி இந்த ரோட்டில் வர்றதுனால நமக்கு தெரியுது. நான் எப்போவுமே இது வழியாக தான் வருவேன். நிறைய பேர் அது வழியாக போவாங்க, பட் ஆனால் அதுக்கு நிறைய டிராஃபிக்கில் எல்லோரும் அடிச்சுட்டு பிடிச்சிட்டு வருவாங்க அந்த கார்னரையே போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் அப்படி போக மாட்டேன், நான் இப்படி தான் வருவேன். இந்த இடத்துல போலீஸ் நிற்பாங்க கைஸ். ஆஃப்டர்நூன் இல்லை ஒரு மார்னிங் டைம் வந்தீங்கன்னா போலீஸ் நிற்பாங்க. என்ன இது வரைக்கும் பிடிச்சதில்ல, கேமராலாம் மாட்டிட்டோமா, இதுக்கப்புறம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கன்ஃபார்ம். பார்க்கலாம். நிறைய கப்புள்ஸும் இதில் வந்து ரைட் பண்ணுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கப்புள்ஸை. ஏர்லி மார்னிங் போவாங்க, நைட் டைமும் போவாங்க. கைஸ் மேலே ஒரு பிரிட்ஜு தெரியுதா, அயன் பிரிட்ஜ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அயன் பிரிட்ஜ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போரூர் டு பூந்தமல்லியோட மெட்ரோ போடுறாங்க தெரியுமா, ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்குதுல. ஸோ அதில் வந்து இந்த ஃபேஸில் வந்து அயன் பிரிட்ஜ் மேலே வரும். ஸோ அதுதான் இது. முடிக்க போகிறாங்க, மெட்ரோ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரியல. இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக போகும்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிகிட்டே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வீடியோ நான் எடிட்டே பண்ண போகிறதில்ல. நான் எப்படி எடுக்கிறேனோ அந்த வீடியோ வந்து நான் அப்படியே போட்டுடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, போட்டதில்லை இதுக்கு முன்னாடி எடுத்துடுது. மைக்கம் வந்துடுச்சு, இனிமேல் வேறு என்ன நமக்கு ஒர்க்கு, சும்மா ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டியது தான். பார்க்கட்டும். எப்படியும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்படியும் வியூஸ்லாம் நமக்கு அப்படியே பிச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஆனால் என்னை விட காசு எங்கள் அம்மா தான் வந்து என்கிட்ட நிறையா சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா தான்டா இருக்க, வீடியோ ஏதாச்சும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறா, உனக்கு வந்துடும்டா வியூஸ்லாம், நீ நல்லா பிக்கப் பண்ணிடுவடா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க எங்கள் அம்மா என்ன. நான் தான் வந்து அப்படியே ஒரு மாதிரி டம்பான மாதிரி டிப்ரெஷன்லேயே உட்காந்துட்டு இருப்பேன்னா எதுவுமே போட மாட்டேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னு தெரியல, என் மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. எதனால நான் டிஸ்டர்ப் ஆனேன்னு எனக்கே தெரியல. இந்த நான் சொன்னேன்ல, அந்த டோல்கேட் தானோன்னு ரோடே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்களா, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக ஜாலியாக ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த தொல்லையும் இருக்காது. இந்த இடத்துல மட்டும்தான் இந்த பூலாம் வந்து பூத்துருக்கும். இதை தாண்டி போயிட்டா இந்த பூ இருக்காது. மேபி மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் வச்சுருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நான் லாஸ்ட்டாக வரும்போது இதோ பாருங்கள் எண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், அந்த இடத்துலேயே முடிஞ்சிடும். நான் நிறையா வாட்டி இதே ரோட்டில் தானே சுற்றிட்டு இருப்பேன். எவ்வளோ காலியாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதாங்க நேஷ்னல் ஹைவேன்னு சொல்கிறது. இதனால தான் நமக்கு இது ரொம்ப பிடிக்குது. சிட்டிலலாம் ஓட்டினா குறுக்க வந்து விழுவாங்க, ஓட்டவே விட மாட்டாங்க ஃப்ரீயாகவே. ஆனால் இதில் பாருங்க எவ்வளோ அமைதியாக ஜாலியாக. எனக்கே விண்ட் நாய்ஸ் பயங்கரமாக கேட்குது. மைக்கில் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வீட்டுக்கு போய் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஒன்று கூட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. எப்படி இருக்கும் பார்ப்போம். ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து மறைக்குது, அது எத்தனை மினிட்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு பார்க்க முடியல. இல்லைன்னா நான் பார்த்துருப்பேன். 2 hours கிட்ட வந்து எனக்கு ரெக்கார்ட் ஆகும்னு போட்டிருந்துச்சு அந்த SD கார்டில். பார்க்கலாம். காய்ஸ், ஹைவேல ஓட்டும் போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். எனி டைம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் ரோடை. ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபாஸ்ட் மூவிங்லாம் வந்து போகிற ஒரு ரோடு, மூவிங் வெஹிக்கிள்ஸ்லாம் போகிற ஒரு ரோடு.
நீங்கள் வந்து ஓரமாக நிற்கிறீங்க அப்படின்னா இந்த லேனில் மட்டும்தான் பைக்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். பேலன்ஸ் அந்த 2 லேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் போகும். பஸ்ஸு, லாரி அண்ட் கார்ஸ் வந்து நிறைய போகும். பார்த்தீங்களா? நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்னா இது எல்லாமே புஸ் 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 புஸ்ன்னு போகும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் கார்ஸ்லாம். நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இல்லைன்னா வந்து ஃபோனில் ஏதாச்சும் ஒன்று டைவர்ட் ஆகிட்டு இங்கே ரோடை ஒழுங்காக பார்க்காம, மிரர் ஒழுங்காக பார்க்காம டக்குன்னு ரைட்டு இல்லைன்னா அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு லெஃப்ட்டு அப்படின்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். ஏன்னா பின்னாடி வரவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வருவாங்க, அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளை வந்து அவங்க குறைய சொல்ல முடியாது நம்மளால். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போனாலும் விருப்பு தான். இங்கே பாருங்கள், எல்லா வண்டியும் ஃபாஸ்ட்டாக போகும்போது இந்த வண்டி மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போதா, இதனால் பின்னாடி வர வண்டிங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் நிறைய நடக்கும். ஹைவேல ஓட்டும் போது வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஓட்டணும். நம்ம கரெக்டாக போவோம். ஏன்னா இதில் வந்து ஒரு 1000 வண்டி கூடயே வருது பாருங்க, மூவிங்லேயே இருக்கும் எல்லா வண்டியும். கைஸ் அந்த கார் பாருங்க, டோலில் பார்த்தோம்ல, செம்மையாக இருக்குல்ல. நார்மல் தான் அது, பட் ஆனால் டயர்லாம் மாற்றி போட்டிருக்காங்க, ஆஃப் ரோட் டயர்ஸ்லாம். ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். நான் இந்த ரோட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு எப்போ வந்தேன்னா, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தாம்பரம் போகிற ஒரு ஒர்க் இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹைவேல வந்து வந்தோம். நாங்கள் வந்து அப்போது ஹீரோ ஹோண்டான்னு நினைக்கிறேன், 100 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு, வண்டியில் பெட்ரோலே இல்லை, நாங்கள் கிளம்பும்போது ஆஃப் ஆகிற ஸ்டேஜ் இந்த இடத்துலலாம் நின்றுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பாரத்தா இந்தியன் ஏதோ பெட்ரோல் பங்க் ஒன்று இருந்தது. இங்கேருந்து பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஹைவேலேருந்து இறங்கி என் ஃப்ரெண்டு போய் வாங்கிட்டு வந்தான். 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டோம் அப்போலாம். 100 ரூபாய்க்கு நிறைய வருவாங்க, அப்போ 1.5 லிட்டர் மேலே வரும். போய் தாம்பரம் போயிட்டு அதெல்லாம் ஒரு மெமரிஸ் ஜாலியாக இருந்துச்சு. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கூட முடியல, என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னே தெரியல. எல்லாம் அவங்க லைஃப் பார்த்துட்டு தனியாக இண்டிவிஜுவலாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். மாறும், எல்லாருக்கும் ஒரு நாள் மாறும். என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியலையே. எனக்கு என்னோட லைஃப் நினச்சிதாங்க டிப்ரெஷனில் நான் போயிடுறேன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த இதுவும் கிடையாது எனக்கு. நான் என்னோட லைஃபோட நினச்சி தான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறேன். இப்போ நான் வந்து இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணணும். நான் வந்து மிரரை பார்த்துட்டு இந்த வண்டியை வரலன்னும் போது தான் நான் வந்து ஓவர்டேக் பண்ணுறேன். டமால்னு டக்குன்னு ரைட் எடுத்துடக்கூடாது. இந்த ரோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சவுத்துக்கெலாம் போகுது தெரியுமா, சவுத் தமிழ்நாடுக்கெலாம். விழுப்புரம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி அந்த சைடில் போகிறவங்களா இருந்தீங்கன்னா சிட்டியிலேருந்து இந்த ரோடு வந்து போகும். சிட்டியில் நார்த் சைட்லேருந்து போகும் இந்த ரோடு, மாதாவரம் ஏறும். இது வந்து டேரெக்டாக பெருங்குளத்தூரில் போய் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரோடு வந்து பெருங்குளத்தூரில் இருக்கிற ரோடு வந்து டேரெக்டாக அங்கே போயிடும் சவுத்துக்கு, செங்கல்பட்டு அப்படியே அவுட்டர் வந்துடும், திருச்சி, விழுப்புரம், திருச்சி அப்படி வந்துடும். பெருங்குளத்தூரில் தான் பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக டைமிங் பார்த்து கிளம்பணும். காலையில் வந்து இயர்லி மார்னிங்லாம் கிளம்பிட்டிங்கன்னா டிராஃபிக் இருக்காது. அதே மாதிரி லேட் நைட்டில் தான் கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. ஃபெஸ்டிவல் டைம்லையும் லேட் நைட்டில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மாட்டிப்பீங்க. ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் ஃபுல் டைமும் வந்து டிராஃபிக் இருந்துகிட்டே இருக்கும். பொங்கல் டைமில் தான் நாங்கள் ஒரு தடவை பஸ்ஸில் போயிருக்கோம் பெருங்குளத்தூர்லேருந்து. அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இப்பயும் அப்படி தான் இருக்கான்னு தெரியல. கைஸ் இந்த ரோடு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். பின்னாடி ஒரு கார் வேற வருது வேகமாக, அந்த லேனில் போச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக தான் போகிறோம் 80ல். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுமான்னு தெரியல. ஒரு 60ல் போனால் வாய்ஸ், அந்த விண்டு நாய்ஸ் வந்து எனக்கு கம்மியாக கேட்குது உள்ள. ஹெல்மெட் போட்டு எனக்கு என்றைக்குமே தலைவலிக்காது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஹெல்மெட் பெருசாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக தலை வலிக்குது அந்த ஒயரிங் போகிற சைட்லாம் நினைக்கிறேன்.
எதனால தலை வலிக்குது? இங்கே பாருங்க, இந்த வண்டி இந்த ரோட்டில் வந்து இந்த ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எங்கேயுமே பெட்ரோல் போட முடியாது. போடணுன்னா ஹைவே ஏறுறதுக்கு முன்னாடி போட்டு வந்துடணும். ஏறிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல் கம்மியாக இருந்தால் இங்கே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தாம்பரம் கீழே அந்த பெருங்குளத்தூர் அந்த ஜங்ஷன்லலாம் ஜாயின் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கும் நிறையா. அதுக்கப்புறம் கூடுவாஞ்சேரி, அதுக்கு முன்னாடி ஊரப்பாக்கம், மண்டலூர் அங்கெல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் இருக்கும். ரோடை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுலலாம் சூப்பர் பைக் கிடச்சிதுன்னா அழகாக எடுத்துகிட்டு போகலாம், க்ரூஸ் பண்ணிவிட்டு சல்லுன்னு போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த இடத்துலயே முன்னாடி போய் ஒரு யூ-டர்ன் ஒன்று வரும். அந்த யூ-டர்ன் நம்ம எடுக்கணும். அந்த யூ-டர்ன் எடுத்து ரிட்டர்ன் நம்ம இதே ரோட்டில் தான் திருப்பி வர போகிறோம். யூ-டர்ன் போடும்போது வண்டி கிண்டி ஏதாவது வருதுன்னு பார்த்துட்டு தான் திருப்பணும். நான் ஓரமாக நின்றுக்கிறேன், அப்புறமா பொறுமையாகவே திருப்பிக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை. என்ன ஒரு 20 minutes வருமா இந்த வீடியோ? நான் அப்படியே 20 minutes வந்தாலும் அப்படியே போட்டுலான்னு இருக்கேன். ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கட் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன். டைம் என்ன இதில் டைம் காட்டும், பட் ஆனால் தப்பாக காட்டும். 4:54 அப்படின்னா ஒரு 4 o'clock இருக்கும். ஏன்னா ஒரு 1 hour கிட்ட என் வண்டி தப்பாக காட்டும், நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணல. இங்கே தாங்க வரும் அந்த யூ-டர்னு. எக்ஸாக்டாக இங்கே தான் வரும். இன்னும் ஒரு 100 meter முன்னாடி அந்த மாதிரி இருக்கும். இது மாதிரி ஆட்டோ முன்னாடிலாம் வண்டியெலாம் போச்சுன்னா நமக்கு மறைச்சிடும் ரோடே. அதனால் அதெல்லாம் முன்னாடி அவாய்ட் பண்ணிவிட்டு டக்குன்னு ரோடு எங்கே கிளியராக விசிபிலிட்டி இருக்கோ அவங்க வந்துடுங்க. யூ-டர்ன் யூ-டர்ன் யூ-டர்ன். நீங்கள் இந்த இடத்துல யூ-டர்ன் போடலன்னா தாம்பரம் கீழே இறங்கி தான் யூ-டர்ன் போட்டு வரணும். அப்படி இல்லைன்னா பெருங்குளத்தூரில் போய் தான் யூ-டர்ன் போட்டு வரணும். இது இருக்குங்க, சரிதா? தான் அப்போவே அந்த பக்கம் போயிருக்கலாமோ? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே நிற்போம். வண்டியெல்லாம் வராத டைமில் நான் வந்து யூ-டர்ன் போட்டு இங்கே நிற்கிறதே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா எல்லா வண்டியும் புசு 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 புசுன்னு பறக்கும் இந்த இடத்துல. கார்லாம் வந்ததுன்னா சர்றம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். நம்ம எந்த வண்டியும் வராத போது தான் நான் அந்த ரோடுக்கு வரலான் இருக்கேன். அவ்வளோதான். இப்போ வரல பாருங்கள், இப்போ டக்குன்னு போயிடணும். பார்த்துட்டே தாங்க போகணும். அதே மாதிரி இந்த சைடும் பார்க்கணும், ஏன்னா வண்டிலாம் ஃபாஸ்ட்டாக வரும். ஏன்னா இங்கே ரோடு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, பொண்ணு ஓட்டிகிட்டு போகுது கார், சூப்பராக ஓட்டுறா. சில பேர் இந்த வெயிட் பண்ணுற பழக்கமே இல்லைங்க அவங்களுக்கு. அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக வண்டி வருதா இல்லையான்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே திருப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்படி திருப்புறாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு இங்கே வராங்க, நிற்கிறாங்க, டக்குன்னு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆப்போசிட்டில் ஒரு டர்ஃப் இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்லாம் டர்ஃபில் போய் விளாட்றாங்க. நமக்கும் விளையாடணும்னு ஆசையாக தான் இருக்குது. பார்ப்போம், ஒரு டைம் கிடைக்கும். இந்த காருக்கு போனதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். 1 minute 2 minute வெயிட் பண்ணி போகிறது தப்பே இல்லை, ஒன்றும் ஆகிடாது. அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். 1 minute போயிடுமே, இல்லை அந்த வண்டிக்கு முன்னாடி நம்ம போகணுமே அப்படின்ட்டு போய் லைஃபே போயிடுங்க நிறைய பேருக்கு. அந்த மாதிரி தப்பெல்லாம் வந்து நம்ம பண்ணவே கூடாது. இப்போ யார் போனாலும் இங்கே பாருங்க, நாய் நமக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போதான் பேசினேன், எதுவுமே ஆகாது. கரெக்டாக நாய் வந்துச்சு பாருங்க நமக்குன்னு. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது. கேமரா நான் வந்து ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. கரெக்டாக அப்போன்னு பார்த்து, இதுதான் இந்த கேமராவோட பவர்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் கேமரா வச்சுருக்காங்களோ அவங்களுக்காக கண்டென்ட் மாட்டுறதுக்காகவே இந்த மாதிரி குறுக்க ஓடும் போல். நல்ல வேளை பின்னாடி ஒரு கார் வேறு வந்துட்டு இருந்துச்சு, அவர் முன்னாடியே பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் அவரும் கொஞ்சம் கரெக்டாக ஸ்லோ பண்ணிட்டார்.
பக்கத்துலேயே வந்திருந்தாருன்னா ஏதாச்சும் நடந்திருக்கும். இங்கே அந்த இன்டர்மீடியட் லைன்லாம் வரையவே இல்லைங்க. அந்த 3 லேனுக்கு வரைவாங்க தெரியுமா? ஸோ அதெல்லாம் வரையவே இல்லை இங்கே. ஏன்னு தெரியல. இப்போதாங்க ரோடு போட்டுட்டு இருந்தாங்க இங்கே. எப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ரோடு போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒர்க் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரோடு ஒஸ்ட்டாக தான் இருந்தது. ஒரு 2 மந்த்தாக கொஞ்சம் ரோடு போட்டு இப்போ ஓகேவாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த ரோட்டில் ஆக்டிவாவில் வச்சு. ஸோ அப்போ அவங்க சொன்னாங்க, செம்மையாக இருக்குடா, ஸ்மூத்தாக இருக்குடா இந்த ரோடு அப்படின்னு சொன்னாங்க. மவுண்டெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து என்னென்னா கரெக்டாக மீனம்பாக்கம் வரும்னு நினைக்கிறேன் இந்த மலைக்கெல்லாம் பின்னாடி. மீனம்பாக்கம் தான் வரும். அந்த சைடு ஃப்ரீயாக இருந்துச்சு. இந்த சைடு என்ன அவ்வளோ வண்டிங்க போயிட்டு வருது. முன்னாடி பாருங்க எவ்வளோ பஸ்ஸு. இவன் என்னங்க பண்ணுறான்? ரெண்டு பஸ்ஸு 3 பஸ்ஸு லாரி எல்லாம் ஓவர்டேக் பண்ண ட்ரைவ் பண்ணிகிட்டே போகுதுங்க. பாருங்க, கார் இந்த லேனில் வரவே கூடாது, எப்படி ஓட்டுறாங்க பாருங்க. பைக்ஸ் போகலாம் இங்கே, எவ்வளோ நாளும் பைக்ஸ் போகலாம். ஸ்லோ வெஹிக்கிள்ஸ்லாம் இந்த லேனில் போகலாம். அந்த சைடு டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டே இருக்கும். இவ்வளோ பேசி வாய்ஸே ரெக்கார்ட் ஆகலன்னா தான் இருக்கு. மெமரி கார்டு ஃபுல்லாகிற அளவுக்கு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். வண்டியில் மூவிங்லேயே இருக்கும்போது வந்து நமக்கு இது தெரியல, அந்த வெயில் தெரியல. அண்ட் இன்னைக்கு கொஞ்சம் வெயிலும் கம்மி தான், அவ்வளோ ஒன்றும் பெருசாக தான் இல்லை. guys, அகெயின் ஒரு டோல்கேட் வந்துட்டோம். ரிட்டர்ன் போகிற சைடு இனிமேல் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். நான் இந்த ரோட்டில் நிறைய வாட்டி வந்திருக்கேன். டிராஃபிக் எப்பவுமே இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து காலேஜஸ்லாம் நிறைய இருக்குது. போரூர் ஜங்ஷன் அங்கே அந்த கீழே இருந்து மேலே ஏறுவாங்க சர்வீஸ் ரோட்டில். ஸோ நிறைய இங்கே எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக்கான ஏரியா தான் இது. டக்கு 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 டக்கு. இந்த ரோடில் பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க. நல்லா இருக்குது ஹைவே, அதே போடாமல் கரெக்டாக இந்த மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. R15 வேறு ஓட்டுருமா? R15 ஓட்டுறப்போ என்னன்னா கை வலிக்குது பயங்கரமாக. இப்படி வராங்க பார்த்தீங்களா? சைலண்ட்டாக ஓரமாக போயிடணும் நம்ம. ஏன் இந்த மாதிரி நடுவில் வருவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் ரோட்டில் போக தான் போகிறோம், அவங்களும் ரோட்டில் போக தான் போகிறாங்க. யார் முன்னாடி போனால் என்னங்க? எல்லாருக்கும் ஒரு ஹேபிட் இருக்குது. எப்படின்னா அடுத்தவங்கள வந்து முன்னேறவும் விடக்கூடாது, வாழவும் விடக்கூடாது அப்படின்றதுல வந்து மற்றவங்க தெளிவாக இருக்காங்க. அவங்க கரெக்டாக இருக்காங்களோ இல்லையோ அவங்களோட லைஃப்பில். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து மற்றவங்க யாரும் முன்னாடி போயிடக்கூடாதுன்ற விஷயத்தில் வந்து அவங்க கரெக்டாக இருக்காங்க. எல்லாரையும் வாழ விடுங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரோடு டிராஃபிக் ஆகிட்டே வருது. ஏன்னா இதுக்கப்புறம் புழல் டோல்கேட் இருக்கும், அதுக்கப்புறமா டேரெக்டாக
அங்கே கீழே இறங்கினோம், அவ்வளோதான். போயிட்டு அம்பத்தூர் வரும் இனிமே. அம்பத்தூரில் வந்து கொஞ்சம் சர்வீஸ் ரோடு இருக்கும், அங்கே இறங்குவாங்க கொஞ்சம் பேர். ஒரு வாட்டி நானும் என் ஃப்ரெண்டும் வண்டியில் போயிட்டு வரும்போது இந்த இடத்துல கரெக்டாக இந்த டேர்னிங் தான், கரெக்டாக முன்னாடி ஒரு பைக் போகுதுல, அந்த இடத்துல ஒரு மரக்கட்டை இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு விட்டான், அவ்வளோதான், ஏற்றிட்டாங்கன்னு நினச்சேன். அன்றைக்கே விழுந்திருப்பேன் நான். ஏன் ஹெல்மெட் போடலை, இந்த ரோட்டில் கீழே விழுந்து தேய்ச்சிக்கிட்டே போயிருந்தேன்னா அவ்வளோதான். ஹெல்மெட் இல்லாமல் என்ன நிலைமைன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ ஸ்லோவாக போகுது. ரைட் ஏறி போகிறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஆனால் வண்டிலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ போகும். இங்கே பாருங்கள், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போதா என்ன? க்ரெயின்லாம் வச்சுருக்காங்க. ஹைவேல டிராஃபிக்கு அவ்வளோதான். இப்போ ஸ்லோவாக மிரரை பார்த்து 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 போங்க. இங்கே இருக்கு பாருங்கள் காய்ஸ், எஜுகேஷ்னல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த சைடும் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆர்கிடெக்சர், சைக்காலஜி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், culinary ஆர்ட்ஸ் அண்ட் டூரிசம். இங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குங்க. குட், இண்டிகேட்டர் போட்டார் பார்த்தீங்களா? இந்த R15 ஓட்டும் போது ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே போனால் கை வலிக்குது. அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கான்னு சொல்லுங்க கொஞ்சம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த ஜாயிண்ட் பயங்கரமாக வலிக்குதுங்க. என்ன நம்ம ஒரு 1 hour ஓட்டிகிட்டு இருப்போமா வண்டி? 1 hour ஓட்டுறதுக்கே இப்படி கை வலிக்குது. இதை வண்டி வச்சுட்டு எப்படிங்க லாங் டிரைவ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க? கஷ்டம்தான். கொஞ்சம் க்ளவ் போட்டால் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ், இந்த இடத்துல லெஃப்ட்டில் எல்லோரும் திருப்புவாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த கார் முன்னாடி இடகுலமாக போயிட்டு வருது. நம்ம இந்த லாரி பின்னாடி போவோம். நமக்கு பின்னாடி எந்த வண்டியும் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா லெஃப்டில் சர்வீஸ் ரோடு அம்பத்தூருக்குள்ளே போகிறதுக்கு இருக்குது. எல்லோரும் அதில் போகிறதுக்காக அடிச்சுப்பாங்க. இது வந்து புள்ளல் போவோம். தளபதின்னு காரில் ஒட்டியிருக்குங்க. தளபதின்னு போட்டோன்னே நான் ஏதோ டிவிகே விஜயோட கார் தான் நினச்சேன். ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட கொடி போட்டிருக்கு. ஸ்டாலின் தளபதியோட காருங்க. அவரோட கார் கிடையாது, அவரோட கட்சி காரு. ஐயோ, எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆனால் போதும் இந்த வீடியோவுக்கு. வீட்டில் நான் கேட்கும் போது ரெக்கார்ட் ஆச்சு, செக் பண்ணி பார்த்தேன். பார்க்கலாம். சரி, நான் கீழே புழல் கிட்ட போய் இறங்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கப்புறம். ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹைவேலேருந்து இறங்க போகிறோம். புழல்லேருந்து கரெக்டாக டைரெக்டாக மாதவரம் ரவுண்டான இருக்குது தெரியுமா? அதுக்கு முன்னாடி வந்து இங்கே கரெக்ட் ஆகிடும். கரெக்டாக அவ்வளோதான். நம்ம இப்போ ஹைவேலேருந்து கீழே ரோட்டுக்கு வந்து இறங்கிட்டோம். ஃபைன். இப்போதான் இதான் சிட்டி. இனிமேல் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம்.
எல்லாம் ஏடா கூடமாக தான் ஓட்டுவாங்க இங்கே. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்கும். அங்கே வண்டி கம்மியாக இருந்துச்சுல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரொம்ப நிறையா இருக்கும். ஏடா கூடமாக திருப்புவாங்க எல்லாம். நான் மோஸ்ட்டாக இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். லைட்டாக தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், அதுக்கப்புறமா எடுத்துருவேன் வெளியில். இதுதாங்க அந்த ஆந்திராவோட பஸ் ஸ்டாப்பு. லெஃப்ட்டில் நீங்கள் ஆந்திராக்கெலாம் போகணுன்னா இங்கே உள்ளே வந்து தான் பஸ் ஏறணும். எஸ், அந்த பக்கம் போனீங்கன்னா அண்ணா நகர் வந்துடும். கைஸ், அவ்வளோதான். நான் வந்து ஓரம் கட்டிட்டேன். டிராஃபிக்காக இருக்குது. இதுக்கு மேலே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதா இல்லை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ மோட்டோவில் போடுறேன். சார்ஜர் இல்லைங்க.